கதிரவன் உந்தன் கருணையின் முகத்தில் விழித்திட எழுந்தனன். ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது, அதிசயமாய் அவதரித்த அரும்பெரும் சித்தரடா, தாத்தா பொன்முடி சாமியடா. ஒரு கால் தவம் இருந்து மழை நீராய் உணவாய் கொண்டு தனுஷ்கோடியிலே உருவெடுத்த உன்னத சித்தரடா, தாத்தா பொன்முடி சாமியடா. வேண்டி வரும் பக்தர்களை கோடி கோடியாய் வாழ்கவென்று வாழ்த்து சொல்லி வழிகாட்டி வளம் பெற செய்யும் வாக்கியமே கோடீஸ்வரா, தாத்தா கோடீஸ்வரா. தனுஷ்கோடியில் உதித்த கோடீஸ்வரா, கோடீஸ்வரா பொன்முடி கோடீஸ்வரா. புரவி பாளையத்தில் வாழும் கோடீஸ்வரா, கோடீஸ்வரா. கடகமாச பௌர்ணமி பூஜாம் ரிஜாசநாம சூத்திர ஆசீர்வாத பூஜான் ஆசீர்வாத பிரசாதம் சித்தரஸ்து பரிபூர்ண ஆசீர்வாதம் சித்தரஸ்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பரிபூர்ண ஆசீர்வாதம் சித்தரஸ்து சகல குருமார்கள் ஆசீர்வாதம் சித்தரஸ்து. எல்லா குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நீங்க எங்களுக்கு குருவா இருந்து வழிநடத்துங்க. உலகம் பூரா கோடி சுவாமிகள் என்ற இணையதள சேவையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மகான் ஸ்ரீ கோடி சுவாமிகளுடைய அருளாசியுடன் இந்த பௌர்ணமி பூஜை விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழா நடைபெறுவதற்கு அருமை நண்பர், அவர்கள் சொல்றதற்கு வார்த்தைகள் இல்லை, மனமும் வந்து இந்த அன்னதானத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிறப்பான முறையிலே இங்கு வந்து இந்த பூஜையிலே கலந்து கொண்டு அம்மா அவர்களையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ முத்துசுப்ரட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் எங்களது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை அவர்களுக்கு அறிவிக்கிறோம். அம்மா அனைவருக்கும் எங்களது அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய அன்னதான தயாரிப்பு பணியிலே கலந்து கொண்ட சிறப்பாக திரு பாபு ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களது அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் பூரா கோடி சுவாமிகள் என்ற மிகப்பெரிய இணைய வழி சேவை செய்து கொண்டிருக்கும் ஐயா வாழும் மகான் கோடி சுவாமியின் முதலாவது சீரனாக இருந்து ஐயா கோடி சுவாமிக்கு கூட இருந்து மிகப்பெரிய சேவை செஞ்ச ஐயா முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்க எல்லாரும் மிக புண்ணியம் பண்ணவங்க. ஒரு சிறப்பான ஒரு பூஜை நீங்க லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் பார்க்க முடியாது. நம்ம ஆச்சாரியஜி அவருடைய உச்சரிப்புகள் ஆகட்டும், அவர் செஞ்ச தவம் மாதிரி செஞ்சாரு. ஒரு செகண்ட் கூட அறிவு மாதிரி கொட்டி இந்த வந்த அத்தனை பேருக்கு ஆசி கொடுத்தாரு. ஆச்சாரியார் மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஆசி பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு இல்லைங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி பூஜைக்கும் ஐயாவுக்கு நம்ம உறுதுணையா இருந்து
ஐயா கூட இருக்கக்கூடிய கோடி சுவாமியோடைய பக்தர்கள், பக்த கோடிகள் இந்த பௌர்ணமி பூஜை இன்னும் மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் பண்ணி ஐயாவுக்கு எந்த விதமான ஒரு குறை இல்லாம அவர் உறுதுணையா இருந்து, ஐயா யார்கிட்டையும் எந்த இதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் நாங்க மன்றாடி கேட்டுக்கிறோம். ஐயாவுடைய விசுவாசி நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. இங்க வந்து அத்தனை பேரும் சொல்றேன், உங்களால முயன்ற முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. அன்னதானங்கிறது ஐயா அவருக்காக பண்ணல. அந்த கோயில போய் பார்த்தா தெரியுங்க, நூத்துக்கணக்கான பேர் வந்து காத்துட்டு இருப்பாங்க. மணி 8 ஆயிடுச்சு, ஐயா எத்தனை மணிக்கு வருவாங்க, அம்மா எத்தனை மணிக்கு வருவாங்கன்ட்டு காத்துட்டு இருப்பாங்க. அவங்க கொடுக்கறது வந்து பிரசாதம் கிடையாது, அமுதம். அது அவங்க உள்ளத்தோட சேர்ந்து, அன்போட சேர்ந்து இந்த பூஜை நடக்கணும்னா 2 நாள் அவங்க வந்து கஷ்டப்படணும். இந்த 2 நாள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு காலையில இருந்து இதுக்குண்டான எல்லா விதமான வேலையும் செய்யறாங்க. நம்ம பக்த கொடிகள் ஐயாவுடைய, நம்ம தாத்தா சுவாமியுடைய பக்த கொடிகள் எல்லாத்துக்கும் வந்து இதன் மூலியமா நான் வந்து வேண்டி நான் வணங்கி கேட்டுக்கிறேன். எல்லாரும் தயவு செஞ்சு நல்ல ஒரு பொருளுதவி செய்யுங்க. இதை செஞ்சா இந்த விஷயங்கள் இன்னும் நடக்கும். பௌர்ணமி பூஜை நடக்க 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 எல்லாத்துடைய கஷ்டங்கள் தீரும், வெற்றிகள் நடக்கும். நம்ம ஆச்சாரியார் வந்து சொல்லும் போது சில விஷயங்கள் சொன்னாரு, அது ஊர்ந்து கவனிச்சுதான் தெரிஞ்சிருக்குங்க. பில்லி சூனியம், அது மாதிரி ஏவல், கஷ்டங்கள், சக்சஸ் எல்லாமே நடக்க போகுது. தொழில் பண்ணிட்டு இருக்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து கோடி சுவாமிகளுக்கு கோடிக்கணக்கான பேர் பக்தர்கள் இருக்காங்க. நம்ம சந்தான கிருஷ்ண சுவாமிக்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணி இந்த விஷயங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துட்டு போறதுக்காக நாங்க மனம் வந்து கேட்டுக்கிறேங்க. இனி வரும் காலகட்டத்தில் எல்லாரும் முன்னாடி இது செய்யணுங்க. ஐயா அப்படிங்கிற மூலியமா எல்லாத்து மூலியமா கேட்டுக்கிறேங்க. ஐயா எங்களுக்கு எப்பயுமே கட்டளை இடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ கட்டளை இடுங்க, நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். வணக்கம், நமஸ்காரம். நீங்க ஒரு வெளி உலகத்துக்கு செய்யற மாதிரி செய்யல. நீங்க செஞ்ச காரியம் வந்து மிகப்பெரிய காரியங்க. ரொம்ப மனசு உறுதி பண்ணீங்க. ஒரு கட்டத்துல உங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துச்சு. அது வந்து இயற்கையா வரக்கூடிய விஷயங்க. சிரிக்கலாம், அழுக முடியாதுங்க. இயற்கையா வந்து யாரு வேணா சிரிக்கலாம். ஆனா மனம் முருகனா மட்டும்தான் கண்ணுல தண்ணி வரும். நான் உண்மையுமே எனக்கு மெய் செலுத்திருச்சு. ரொம்ப சந்தோஷம் தாங்க. இந்த பௌர்ணமி பூஜை விழாவில் ராஜேஷ் மேனன் ஐயா அவர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐயா அவர்களுக்கு எங்களது அறக்கட்டளையின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த முன்னாடி ஐயா அவர்களுக்கு எங்களது அறக்கட்டளையின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து முத்து சுப்ரமணியம் அறக்கட்டளையின் சார்பில் இந்த பொன்னாடியை